வாக்யஜ்ஞேன கல்பதாம். நாவவது புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. இறைவன் திருவருள், குருவினுடைய அருள் இவற்றின் துணை கொண்டு இன்று முதல் தினமும் காலையும் மாலையும் 8 நாட்களுக்கு ஹம்சகீதா என்கின்ற அரிய ஒரு வேதாந்த நூலை பற்றி அறிந்து கொள்வதற்கு முயற்சியை மேற்கொள்ளப் போகிறோம். இந்த ஹம்சகீதாவை பற்றி படிப்பதற்கு முன்பு முகவுரையாக சில கருத்துக்களை கூறுகிறேன். பிறகு நேரடியாக நாம் நூலை படிக்கலாம். நம்முடைய மதம் ஹிந்து மதம்னு பிரசித்தமாக கூறப்படுகிறது. இது சனாதன தர்மம் என்றும் இந்த மதத்தை சொல்லுகிறார்கள். இதற்கு வைதிக மதம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த மதத்தில் ஏகப்பட்ட நூல்கள், எண்ணற்ற நூல்கள் நமக்கு நல்ல அறிவை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமே தேவையான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த மதத்தில் பூரணமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாஸ்திரங்களை எல்லாம் பொதுவாக 14 வித்யைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்தச வித்யா அப்படின்னு பேர். இந்த 14 வித்யைகளும் யாருக்கு தெரிந்திருக்கிறதோ அவனுக்கு இந்த மதத்தை பற்றி பூர்ணமாக தெரிந்திருக்கிறது என்று பொருள். 14 வித்தையும் முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த 14 வித்தைகளுடைய கருத்துக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொண்டிருந்தால் அவனுக்கு இந்த மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையும் பற்றும் எல்லாம் அமையும். அவனுடைய வாழ்க்கை மிகவும் மன அமைதி நிறைந்ததாக இருக்கும். அந்த வித்யெல்லாம் என்னன்னு சொல்லுகிறேன். பிறகு ஹம்சகீதாவுக்கும் அந்த இன்ட்ரடக்ஷனுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்கிறேன். அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த 14 வித்யை பற்றி 4 வேதங்கள், 6 வேத அங்கங்கள், அப்புறம் அந்த வேதத்தை ஆராய்கின்ற முறை, அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் மீமாம்சான்னு பேரு. அடுத்தபடியாக லாஜிக், நியாயத்தை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள், நியாயம். 12 12 ஆச்சு. 4 வேதங்கள், 6 வேத அங்கங்கள், மீமாம்சா. மீமாம்சான்னா என்ன? வேதங்களை ஆராய்கின்ற முறைக்கு பேர் மீமாம்சான்னு பேர். அப்புறம் அந்த முறைக்கு சில ஞானமெல்லாம் தேவை. அதுக்கு பேர் நியாயம்னு பேர். நியாயம். அப்புறம் புராணம் அப்படின்னு இன்னொன்று. புராணங்கள் இதை பற்றி விரிவாக விளக்குறேன் பின்னாடி. புராணம். அப்புறம் தர்மசாஸ்திரம். இந்த 14 சேர்ந்ததுக்கு தான் 14 வித்யான்னு பேர். 4 வேதங்கள், 6 வேத அங்கங்கள், மீமாம்சா,
நியாயசாஸ்திரம், புராணம், தர்மசாஸ்திரம், இதெல்லாம் சேர்ந்து தான் 14 வித்யைகள்னு பேர். சதுர்தச வித்யா. இதுக்காக ஒரு ஸ்லோகம் பண்ணி வச்சாங்க பெரியவங்க, சுலபமாக ஜனங்களெல்லாம் புரிந்து கொள்ளட்டும்னு. அந்த ஸ்லோகம்: அங்கானி வேதாச்சத்வாரஹ மீமாம்சா நியாய விஸ்தரஹ புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யா ஹேதாச்சதுர்தச. அங்கானி வேதாச்சத்வாரஹ மீமாம்சா நியாய விஸ்தரஹ புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யா ஹேதாச்சதுர்தச. இப்போ இந்த 14 சேர்ந்து தான் சதுர்தச வித்யா. 4 வேதங்கள் என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்ங்கிறது 4 வேதங்கள். இந்த வேதங்களை படித்தா மாத்திரம் போராது. இந்த வேதங்களை எல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளணும்னா நிறைய ஞானம் வேணும் நமக்கு. அதுக்காக வேத அங்கங்கள் அப்படின்னு இன்னொன்று இருக்கு, 6. நம்ம திருநாவுக்கரசர் கூட சிவபெருமான் பேரில் பாடியிருக்கார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒலித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, 6 அங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி. 6 அங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அதில் எதுக்கு இதை சொன்னேன்னா, 4 வேதம் 6 அங்கம் ஆனாய் போற்றின்னு பாடுறார். அப்போ 4 வேதங்களாகவும் 6 அங்கங்களாகவும் இறைவன் இருக்கிறார்னு சொல்லி திருநாவுக்கரசர் வழிபடுறார் சிவபெருமானை. இப்போ 4 வேதங்களை பார்த்தோம். அதுக்கு 6 அங்கங்கள்னு சொன்னால் அந்த வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான சில முறைகளுக்கு தான் அங்கங்கள்னு வச்சிருக்கு. வேதம் அங்கி, அதுக்கெல்லாம் அங்கம்னு பேர். அங்கங்களை உடையவனுக்கு அங்கின்னு பேர், அங்கங்களுக்கு அங்கங்கள்னு பேர். கண்ணு ஒரு அங்கம், கை அங்கம், கை விரல்கள் அங்கம், நகமெல்லாம் அங்கம். இந்த அங்கத்தை எல்லாம் உடையவர்களாக நான் ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு பேர் அங்கின்னு பேர். அங்கங்களை உடையவனுக்கு பேரு அங்கி, இதுக்கெல்லாம் அங்கம்னு பேர். 4 வேதங்கள் அங்கி, 6 அங்கங்கள் அங்கம். அதனால அங்கம்னு வச்சிருக்காங்க. அங்கம் அப்படின்னு சொன்னா என்ன? முண்டக்கோபனிஷத் படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜியோதிஷம் அப்படின்னு 6 நூல்கள். ஒன்னொன்னும் பெரிய பெரியது, ஒன்னொன்னும் பெரிய சமுத்திரம். அது சிக்ஷா, கல்ப, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜியோதிஷம். இந்த 6 சேர்ந்துதான் வேத அங்கங்கள். 6 வேத அங்கங்கள். சிக்ஷா சொன்னா எப்படி உச்சரிக்கிறதுங்கிற முறை, ஒலி இயல். இங்கிலீஷ் சொன்னா ஃபோனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை எப்படி சாண்ட் பண்ணணும், எந்தெந்த அக்ஷரங்களை எவ்வளவு மாத்திரா காலம் உச்சரிக்கணும், எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. அப்படின்னா அதான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி இது நான் உதாரணத்துக்கு இது ஒன்று சொன்னேன். இது மாதிரி நிறைய இருக்கிறது. ஒரு அக்ஷரத்தை எவ்வளவு நேரம் உச்சரிக்கணும், எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற சாஸ்திரம், அதெல்லாம் பாணினி மிக அழகாக அதெல்லாம் வகுத்து கொடுத்துருக்கார். பேர் சிக்ஷா சாஸ்திரம்னு பேர். தமிழில் நீங்கள் போடுறதா இருந்தால் ஒலி இயல்னு போட்டுக்கலாம். உச்சரிக்கின்ற முறைகள் எல்லாத்துலேயும் ஒரு கிரமம் இருக்கு. அக்கிரமமாக எதுவுமே பண்ணக்கூடாது. ஆகையினால கிரமமாக உச்சரிக்கிறதுக்காக இது வச்சிருக்காங்க. இது ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். முதல்ல சொல்லிக் கொடுக்குற போது எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. வேதம் சொல்லிக் கொடுக்குற போது அந்த அவங்க சொல்லிக் கொடுக்குற கிரமத்திலேயே இவனுக்கு புரிஞ்சு போயிடும்.
அதுக்கப்புறம் அது அவன் சரியா சொல்றானா இல்லையான்னு அவனே தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்துடுறது. இது சொல்லி கொடுத்த பிறகு அவன் தப்பா சொல்லவே மாட்டான். அதனால சிக்ஷா சாஸ்திரம்ங்கிறது வேதத்துக்கான ஒரு அங்கம். நிறைய விரிவான விஷயங்கள்லாம் நான் அதிகமாக சொல்லலை, என்னுடைய நோக்கம் வேற. ஆனால் இது முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இதை சொல்றேன். அப்புறம் கல்பம். கல்பம் சொன்னா வேதத்தில் நிறைய ரிச்சுவல்ஸ் கர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்மங்களை எல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு முறைக்கு பேர் தான் கல்பசாஸ்திரம்னு பேர். இந்த ரிச்சுவலை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிச்சுவலுக்கும் கிரமங்கள்லாம், சோமயாகம் எப்படி பண்ணணும், வாஜபேய யாகம் எப்படி செய்யணும், ஜியோதிஷ்டோம யாகம் எப்படி பண்ணணும், இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற யாகங்கள். இந்த யாகம் அக்னிஹோத்திரம் எப்படி செய்யணும், அமாவாசை அன்னைக்கு கர்மாக்களை எப்படி செய்யணும், பௌர்ணமி அன்னைக்கு கர்மாக்களை எப்படி செய்யணும், அதாவது கர்மங்களை எப்படி செய்யறதுங்கிற கிரமங்கள். இந்த பாத்திரத்தை மூக்கு வரைக்கும் தூக்கணும், அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் வைக்கணும், அந்த பக்கம் தர்பை போடணும், தர்பை 16 தர்பை இருக்கணும், இப்படி எல்லாம் கிரமங்கள் சொல்லி கொடுக்கறது. இப்படி இருந்தால் அந்த ரிச்சுவல் அப்பதான் ப்ராப்பராக இருக்கும். எல்லாம் சயின்ஸ், அது ஒரு தனி செப்பரேட் சயின்ஸ். ஆகையினால அந்த ரிச்சுவலை சரியா பண்ணலைன்னா பலன்லாம் மாறி போயிடும். ஆகையினால அந்த கர்மங்களை செய்கின்ற முறைக்கு அதுக்கு பேர் கல்பசாஸ்திரம்னு பேர். இதெல்லாம் ஒரு புஸ்தகத்தையும் நிறைய பேர் எழுதி வச்சிருக்காங்க. சிக்ஷா கல்பம். அடுத்தது வியாக்கரணம். வியாக்கரணம்னு சொன்னா இலக்கணம். ஒரு வார்த்தை எப்படி உருவாகி இருக்கிறது. இப்போ பாத்திரம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போமே. பாத்திரம்னா என்னன்னு கேட்பான். எது பொருள்களை கீழே விழாமல் காப்பாற்றுகிறதோ அதற்கு பெயர் பாத்திரம் அப்படின்னு ஒரு லட்சணம். பதனாத்து திராயத்தே இது பாத்திரம். ஒரு விற்பத்தி. இப்படிலாம் ஒரு வார்த்தை உண்டாகி இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படியெல்லாம், அதுக்கெல்லாம் விபக்தி என்ன, வேற்றுமை என்ன, அது ஒருமையா இருமையா பன்மையா, அதனுடைய வினை சொல்லலாம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் ஒரு பெரிய வாஸ்ட் சாஸ்திரம். வியாக்கரணம், இலக்கணம், கிராமர். வேதம் படித்தா போராது, கிராமர் தெரிஞ்சிருந்தா தான் கரெக்டாக மீனிங் சொல்ல முடியும், கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பொருள் சொல்ல முடியும். ஆகையினால இலக்கணமும் தெரிந்திருக்கணும். இலக்கணமும் வேதத்துக்கு இன்னொரு அங்கம். அப்புறம் நிருக்தம். வியாக்கரணம்ங்கிறது இந்த விபக்தி, தாத்து, நாமபதம், கிரியாபதம் இது மாதிரி இருக்கிறது வியாக்கரணம். நிருக்தம் நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன், மாற்றி சொல்கிறேன். இப்போ நிருக்தம்னா டெரிவேஷன். இதுதான் எப்படி வார்த்தைகள்லாம் உண்டாகி இருக்கிறதுன்னு சொல்றது. நிருக்த சாஸ்திரம். நிருக்தம் நிச்சயேன உக்தம் நிருக்தம். அப்படி அழுத்தம் திருத்தமா இதுக்கு இதுதான் பொருள். இப்ப சத்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சத்தியம்ங்கிற வார்த்தை நம்ம வழக்கத்தில் உண்மை அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம், பேசுகிற உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. ஒரு இடத்துல பஞ்சபூதம்னு கூட அர்த்தம் வரும். சத்து தியத்துன்னு ரெண்டாக பிரிச்சுடுவாங்க. சத்துன்னா அதாவது தெரியறது, எக்ஸிஸ்டன்ஸ். தியத்து சொன்னால் நான் எக்ஸிஸ்டன்ஸ், இப்படிலாம் அர்த்தம் வரும். மூர்த்தம் அமூர்த்தம் அப்படி சொல்லுவாங்க. சத்து சொன்னால் வடிவம் உடையது, தியத்து சொன்னால் வடிவம் இல்லாது, காற்று ஆகாயம் இதெல்லாம் வடிவம் இல்லாது. இப்படியெல்லாம் அதுக்கு பொருள் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் நிருக்த சாஸ்திரம். ஒரு வார்த்தைக்கும் கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி பொருள் சொல்கிற விற்பத்தியை பற்றி பேசுகிற சாஸ்திரம். நான் வியாக்கரணத்திலே அதை பற்றி சொல்லிட்டேன். வியாக்கரணத்திலே அது உண்டு, இருந்தாலும் நிருக்தம்ங்கிறது ஒரு செப்பரேட் சாஸ்திரம்தான். நிருக்தம். அப்புறம் சந்தஸ். சந்தஸ் சொன்ன
ஒரு ஸ்லோகத்தில் எத்தனை எழுத்து இருக்கலாம்னு ஒரு ரூல் இருக்கு. இத்தனை எழுத்துக்கள். இப்போ தமிழ்லையும் பாட்டுக்கெல்லாம் இவ்வளவு எழுத்து கணக்கு இருக்கு. சிலாட்டி பாட்டுக்கு நீளம் கண்டபடி போயிட்டே இருக்கும். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, அப்படி ஒரு லைன் வரும். அப்புறம் பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார். குறளுக்கெல்லாம் இத்தனை எழுத்து தான் இருக்கணும்னு குறளுக்கு ரூல் இருக்கு. அந்த எழுத்துல இந்த எழுத்து கணக்கு பண்ணலாம், இந்த எழுத்து கணக்கு பண்ண வேண்டியதில்லை. அது என்னென்னமோ நிறைய ரூல்லாம் அதில் உண்டு. அதுக்கு பேர் சந்த சாஸ்திரம். இங்கிலீஷில் சொன்னால் மீட்டர். வேதத்துக்கே ஒரு பேர் சந்தஸ்ன்னு ஒரு பேர். ஏன்னா நிறைய மீட்டர்ஸ் எல்லாம் அதில் இப்போ காயத்ரி சந்தஸ். காயத்ரிங்கிறது ஒரு மந்திரம் இல்லை, வாஸ்தவமாக சொல்ல போனால் காயத்ரிங்கிறது சந்தஸ். 24 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்துக்கு காயத்ரின்னு பேர். காயத்ரி சந்தஸ். உண்மையிலே காயத்ரி மந்திரத்துக்கு சாவித்ரி மந்திரம் தான் பேர். ஆனால் பழக்கத்தில் காயத்ரி மந்திரம்னு சொல்கிறோம். காரணம் அது மீட்டர்னால அந்த பேர் காயத்ரி மீட்டர். ஹோல் பகவத்கீதை முழுவதும் சில இடங்களை தவிர அனுஷ்டுப் மீட்டர், அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு பேர். அனுஷ்டுப்னா 32 எழுத்து தான் இருக்கலாம். கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 4 8 ஒரு பாதத்துக்கு 8 எழுத்து, 4 பாதத்துக்கு 4 8 32 எழுத்து வரும். இப்போ இது சந்த சாஸ்திரம். வேதம் படித்தவனுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மீட்டர் வேதத்தையே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க, மீட்டர் சரியாக இருக்கா இல்லையான்னு. ஒரு மதத்துக்குள்ளே அபிப்பிராயங்கள்னால் அர்த்தம் சொல்கிறதுல மீட்டர் கூட வச்சு கூட மாறி போயிடும். சப்ரம்ம சசிவ ஹரிசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்டுன்னு ஒரு வாக்கியம் இருக்குது. ஆனால் அதில் இந்த ஹரிங்கிற வார்த்தை உண்மையிலே கிடையாதுன்னு சொல்லி மீட்டரை வச்சுன்னு பேசுகிறாங்க சில பேர். சப்ரம்ம சசிவ சப்ரம்ம சசிவ சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்டுன்னு சொன்னால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. புரியறதுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்காக. இந்த ஒரு மந்திரம் இருக்குது. இப்படி மீட்டரை வச்சுக்கிட்டே அந்த மந்திரத்தை தப்பு கரெக்டுன்னு சொல்லிடுவாங்க. இதுவும் வேதத்தை படிக்கிறதுல ஒரு அங்கமாக இருக்குது, வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. சந்தஸ். அப்புறம் ஜியோதிஷம். ஜியோதிஷம்ங்கிறது தான் இப்போ ஜோசியம் ஆயிருக்கு. இந்த ஜியோதிஷம்ங்கிறது ஒரிஜினலாக எதுக்கு வந்ததுன்னு சொன்னால் நமக்கு கிரகத்தை சொல்கிறதுக்காக வரல. இந்த ஜியோதிஷம்ங்கிறது எந்தெந்த காலங்களில் எந்தெந்த ரிச்சுவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காலங்களை சொல்கிற சாஸ்திரம். ஜியோதிஷ்ன்னு சொன்னால் இந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் இதுக்கெல்லாம் ஜியோதிஷ்ன்னு பேர். ஏன்னா அது பிரகாசமாக இருக்கு இல்லையா, ஒளி விட்டு கொண்டு இருக்கு, அதனால இதுக்கு பேர் ஜியோதிஷ்ன்னு பேர். அமாவாசை எத்தனை நாழிகை இருக்கு, இந்த நாழிகைகளில் 60 நாழிகையில் எத்தனாவது நாழிகையில் இந்த ஹோமம் செய்யணும், பௌர்ணமி எத்தனை நாழிகை இருக்கு, அஷ்டமி எத்தனை நாழிகை இருக்கு. இப்போ இருக்கிற பஞ்சாங்கம் எல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்தோட அம்சம்தான். பஞ்ச அங்கம், திதி வார நக்ஷத்திர லக்ன யோகம், இந்த 5 அங்கத்தோடு இருக்கிறதுக்கு பேர் தான் பஞ்ச அங்கம், பஞ்சாங்கம். எல்லாருக்கும் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் தெரியுமே தவிர அது பஞ்சாங்கம் இல்லை, பஞ்சாங்கம். சா நம்ம சொல்லி 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 பஞ்சாங்கம் பஞ்சாங்கன்னு ஆயிடுத்தது. பஞ்ச அங்கம், திதி வார நக்ஷத்திர லக்ன யோகம், இதுக்கு பேர் தான் 5 அங்கம். அது பஞ்சாங்க 5 அங்கத்தை உடையது ஜோதிஷம். அதுக்குள்ள அங்கத்துக்குள்ள அங்கம், சூப் ஆஃப் தி சூப்னு மாதிரி, அது மாதிரி அங்கத்துக்குள்ள அங்கம் அது. அப்போ இது 6 அங்கம். இந்த ஜோதிஷம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ராகு கேது சனி புத்தி அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பின்னாடி வந்ததுங்கிறாங்க சில பேர். ஆனால் வாஸ்தவமாக ஜோதிஷ சாஸ்திரம் முழுவதும் ரிச்சுவலை பேஸ் பண்ணது. என்னென்ன கர்மாக்களை எந்தெந்த காலங்களில் பண்ணலாம் அப்படிங்கிறத திட்டமிட்டு வந்ததே தவிர நமக்கு ராகு சனி கேதுலாம் சொல்கிறதெல்லாம் அது எந்த காலத்தில் வந்து தெரியாது நமக்கு. ஆனால் வேதத்தில் சொல்கிற ஜோதிஷம் அங்கம்ங்கிறது வேறு, இந்த ஜோதிஷ சாஸ்திரம் வேறு. ஆனால் இதை பேஸ் பண்ணித்தான் அந்த ஜோதிஷ சாஸ்திரம் வந்திருக்கு. ஆக அங்கங்கள் 6: சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம். இது 6 அங்கங்கள்.
அடுத்தது என்ன? மீமாம்சா. இதெல்லாம் வைத்துக்கொண்டு இன்னும் சில முறைகள்லாம் இருக்கு. மீமாம்சாக்குள்ளே நிறைய ரூல்ஸ் எல்லாம் உண்டு. நான் சுருக்கமாக அது ரொம்ப சொன்னோம்னா ஹெவி ஆகிடும் உங்களுக்கு. புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஹெவியாக இருக்கும், ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் இது போராக இருக்கும். அதனால் நான் அதை வந்து சுருக்கமாக சொல்கிறேன். மீமாம்சாக்குள்ளே நிறைய ரூல்ஸ் எல்லாம். மீமாம்சானா என்ன அப்படின்னு அதுக்கு நிறைய ரூல்லாம் இருக்குது. சுருக்கமாக சொன்னால் பக்தியோடையும் பணிவோடையும் செய்கின்ற வேத ஆராய்ச்சிக்கு பெயர் மீமாம்சா. பூஜித விசாரஹா அப்படின்னு அதுக்கு மீனிங் சொல்கிறாங்க. பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் பணிவோடையும் ஆராய்ச்சி பண்ணுற, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுற முறைக்கு பேர் மீமாம்சான்னு பேர். மீமாம்சாங்கிற வார்த்தைக்கு அவங்க பொருள் சொல்கிற போது பூஜித விசாரஹா, வார்த்தையை பாருங்க, பூஜித விசாரஹா. விசாரஹான்னு உட்காந்து கண்டபடிலாம் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுடுவான். பூஜித விசார, பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணுற விசாரம் மீமாம்சான்னு பேர். உபக்ரமாதி ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயா மீமாம்சா. அதான் தெரிஞ்சவங்களுக்காக சொல்கிறேன். ஏற்கனவே கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறவங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப பெருசு, அந்த டாபிக் ஆரம்பித்தா பெருசாக போயிடும். உபக்கிரம உபசம்ஹார அபியாச அபூர்வதா அர்த்தாபத்தி அபியாசோபூர்வதா பலம் அர்த்தவாதோபத்தி ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுதான் அதுக்கு தான் மீமாம்சான்னு பேர். அந்த கிரமப்படி விசாரம் பண்ணுற, தொடக்கம் முடிவு சரியாக இருக்கணும், எந்த கருத்து முக்கியமோ அதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கணும், அதுக்கு என்ன பிரயோஜனமோ அதை விடாமல் சொல்லணும். அப்புறம் வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதை புகழ்ந்து இடையில பேசணும், அதை லாஜிக்கலாக சொல்லி ஆகணும், அதுக்கு அதுலேயே அது க்ளூலாம் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் மீமாம்சா. அதுக்கு தான் சுருக்கமாக சொல்லிட்டேன். ஆக இதுக்கு பேர் மீமாம்சான்னு பேர். அப்புறம் நியாய விஸ்தரஹா. நியாயம், நியாயம்னா லாஜிக் ஃபிலாசபி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் பல விஷயங்களை நன்றாக ஷார்ப்பாக புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி இன்னமும் புரிஞ்ச மாதிரி இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு கேள்வி வந்ததுன்னா எல்லாம் குழம்பி போயிடும், புரிஞ்ச அத்தனையும் தப்பாக போன மாதிரி ஆகிடும். நியாயம்ங்கிறது லாஜிக், யுக்தி பூர்வமாக சொல்கிறது. அதுக்கு வந்து பக்ஷம், சாத்தியம், ஹேத்து, அனுமானம், திருஷ்டாந்தம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்டு. நியாயம்னு சொன்னால் அது என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை சொல்கிறதுக்கெல்லாம் சில முறைகளோடு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அது புரிய முடியும், அசைக்க முடியாது. அதனால தான் சாஸ்திரத்துல எல்லாம் பிரம்மசூத்திரமெல்லாம் நியாயத்தை பிரதானமாக உடைய சாஸ்திரம். அதனால் நியாயம் தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி எல்லாம் அநியாயமாக போயிடும். நியாயம்னா யுக்தி யுக்தமாக இருக்கணும், சொல்கிறது ரொம்ப யுக்திக்கு பொருத்தமாக இருக்கணும், அதுக்கு பேர் நியாயம். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க பிரமாண சாஸ்திரம்னு, இதுக்கு ஒரு பேர் உண்டு. சன்னியாசிகளுக்கெல்லாம் 3 விஷயம் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. பதசாஸ்திரம், வாக்கிய சாஸ்திரம், பிரமாண சாஸ்திரம். பதசாஸ்திரம்னா வியாக்கரணம், வாக்கிய சாஸ்திரம்னா மீமாம்சா, நியாயசாஸ்திரம் சொன்ன நியாயம். தமிழில் நியாயம்தான் இதுக்கு பேர், நியாயத்துக்கு வேறு பேர் கிடையாது. இங்கிலீஷில் லாஜிக். சரி, அப்புறம் புராணம். புராணம்ங்கிறது இப்போ சொன்னோமே இத்தனை விஷயங்கள், இதெல்லாம் சாதாரணமாக ஜனங்களால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியாது. ஆகையினால எளிமையாக விஷயங்களை எல்லாம் புரிய வைக்கிறதுக்காக புராணங்களை எல்லாம் வேதவியாசர் நமக்கு கொடுத்தார். புராணங்களில் வந்து சிலதெல்லாம் உண்மையாக இருக்கும், சிலதெல்லாம் கற்பனையாக இருக்கும். ஃபேக்ட் அண்ட் ஃபிக்ஷன். ஃபேக்ட் கம்மியாக இருக்கும், ஃபிக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம சினிமா மாதிரி. இதில் வந்து உண்மைகளை சின்னதாக வைத்துக்கொண்டு கதையெல்லாம் கற்பனையெல்லாம் வச்சு தர்மத்தையும் ஞானத்தையும் போதிக்கிறது தான் அதனுடைய நோக்கம் புராணங்களுக்கு.
புராணம்னு சொன்னா பழையதுன்னு ஒரு அர்த்தம். சாதாரணமாக புராணம்னா பழசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மீனிங் என்னன்னா புரா அபி நவம். அது பழையதாக இருந்தாலும் காலங்காலமாக இருந்து வந்தாலும் இன்றைக்கும் அது ரெலவெண்ட் அப்படின்னு அர்த்தம். புராணம்னு சொன்னா அது எத்தனை பழையதாக இருந்தாலும் இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு அர்த்தம். எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. துக்கம் எந்த காலத்துல இருக்கு, எந்த காலத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? துன்பம் எந்த காலத்தில் இருந்தது, எந்த காலத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? துன்பம் எல்லா காலத்திலையும் இருக்கு. துன்பம் எல்லா காலத்திலும் இருக்கிறதுனால துன்பத்தை நீக்கிறதுக்கான நூல்களும் எந்த காலத்துல இருக்கு. அதனால அது என்னைக்கு ரெலவெண்ட். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். ஆகையினால புராணம்னு சொன்ன முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே. பகவானுக்கே ஒரு பேர் புராணா. நம்முடைய சுப்பிரமணியர் ரொம்ப நம்ம தாத்தா காலத்திலிருந்து இந்த இளம் குமரன், இளங்குமரன் தாத்தா காலத்திலையும் சொன்னாங்க, நம்ம காலத்திலையும் சொல்லிட்டு இருக்கோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு தத்துவம். அது பழையவராக இருந்தாலும் இன்றைக்கும் புதியவராகவே இருக்கிறார். என்றைக்கும் இளமையோடு இருக்கார். ஞானம்தான் அது. ஞானம்தான் என்னைக்கும் இளமையாக இருக்கும், மற்றதெல்லாம் முதிர்ந்து போயிடும். புராணம். அப்புறம் தர்மசாஸ்திரஞ்ச. இதெல்லாம் இந்த வேதம் அங்கம் அதெல்லாம் எல்லாராலையும் படிக்க முடியாது. எல்லாருக்கும் அது டைம் பத்தாது. அதுக்குன்னே வாழ்க்கை முழுக்க கொடுத்தா தான் சாத்தியம். மீமாம்சா நியாயம் எல்லாம் பண்ணிக்கிறதுன்னா இந்த புராணம் எல்லாருக்கும் சாத்தியம். அதனால இதுவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க பெரியவங்களுக்கு. நல்லா இது அது சொல்லப்போனால் ஒரு டீச்சருக்கு இதெல்லாம் ரொம்ப மஸ்ட். தெரியலன்னா அவருக்கு பேர் டீச்சரே இல்லை. குருங்கிற தகுதி அவருக்கு வராது. அப்புறம் தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரம் சொன்னால் மனுஸ்மிருதி முதலான வாழ்க்கைக்கு தேவையான அறங்களை சொல்லுகின்ற நூல்கள். திருக்குறள் இதெல்லாம் தர்மசாஸ்திரம். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இதெல்லாம் தர்மசாஸ்திரம். எப்படி நாம் வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற அறிவை தரக்கூடிய நூலுக்கு தர்மசாஸ்திரம்னு பேர். எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எதை நினைக்கணும், எதை வில்ஃபுல்லாக நினைக்கணும், எதை வில்ஃபுல்லாக நினைக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிற சாஸ்திரத்துக்கு பேர் தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரம் தான் மதத்துக்கே அஸ்திவாரம். ஆகையினால இந்த மனுஸ்மிருதி அல்லது திருக்குறள் போன்ற தர்மசாஸ்திரங்களையும் படிக்கணும். இத்தனையும் படித்தா அதுக்கு அவனுக்கு பேர் சதுர்தச வித்யாவான். 14 வித்தியைகளையும் தெரிஞ்சிருக்க. அந்த காலத்தில் சொன்னோம் 4 வேதம் 6 அங்கம் அது இதுன்னு வரிசையாக லிஸ்ட்டு போட்டே போவாங்க. அதெல்லாம் கற்றுத் தெளிந்தார் 5 வயதிலேயே அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறோம். ரொம்ப அபூர்வமாக இருந்தால் சின்ன வயசில் ஏதோ ஜென்மாந்திரத்தில் பண்ணியிருந்தால் இப்போ புரியுமே, அவ்வளோ சீக்கிரத்தில் வரும். ஆனால் இந்த 14 வித்தைகளும் ரொம்ப ரொம்ப நம்ம மதத்தினுடைய முக்கியமான அம்சங்கள். அதில் ஒரு போர்ஷனில் தான் நம்ம இப்போ ஹம்சகீதை வரப்போகுது. எதுக்கு இவ்வளோ நேரம் இதெல்லாம் பேசினேன்னு சொன்னால், இந்த புராணத்தில் எத்தனையோ புராணங்கள் இருக்குது. பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், தேவி புராணம், விஷ்ணு புராணம், விநாயக புராணம், சிவபுராணம், நிறைய இருக்கு. 18 புராணங்கள் இருக்குது. அதை தவிர ஏகப்பட்ட புராணங்கள்லாம் யாரெல்லாமோ எழுதியிருக்காங்க. வியாசர் 18 புராணத்தை எழுதியிருக்கார். அதில் ஒரு புராணம் பாகவத புராணம். இந்த பாகவத புராணத்தில் தான் ஹம்சகீதை வரப்போகுது. அதனால தான் இதுக்கு முகவுரையாக இதை எடுத்துக்கொண்டிருக்கேன். பாகவதம் என்பது பகவானுடைய பக்தர்களை பற்றியே பேசுகிற ஒரு நூல், டெக்ஸ்ட்.
பாகவதர்கள்னா பக்தர்கள் அர்த்தம். பக்தர்கள்ங்கிற வார்த்தையினுடைய பக்தர்கள்ங்கிற வார்த்தையை இன்னொரு விதமா சொன்னா அவங்க பாகவதர்கள். பகவானுடைய திருவடியை போற்றுபவர்கள், திருவடியை வாழ்த்துபவர்கள், எண்ணுபவர்கள், பேசுபவர்கள், அவங்கெல்லாம் பாகவதர்கள். பகவான் பாகவதா எல்லாம் புரியுது பாருங்க, ரெண்டும் அதே தான். பகவானை பூஜை பண்றவனுக்கு பேர் பாகவதன்னு பேரு அல்லது பக்தன்னு பேர். இதுல இந்த பாகவதத்துல துருவ சரித்திரம் வருது, பிரகலாதனுடைய கதை வருது, ஏகப்பட்ட பக்தர்களுடைய கதை வருது, அம்பரீஷனுடைய கதை வருகிறது. புராணத்துல பக்தி தான் பிரதானம். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞானம்ங்கிறத வியாசர் மறக்கலை. ஏன்னா பிரம்மசூத்திரம் இது போன்ற உயர்ந்த வேத உபனிஷத்துக்கு வியாக்கியானம் தரக்கூடிய நூல்களெல்லாம் எழுதிய வேதவியாசர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக சில விஷயங்கள் புரியணுங்கிறதுக்காகத்தான் பாகவதத்தையும் எழுதினார், புராணங்கள் எழுதினார், அதில் பாகவதம் எழுதினார். இந்த பாகவதம் மொத்தம் 24,000 ஸ்லோகங்களோடு இருக்கு. 24,000 ஸ்லோகங்கள். இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டில், கேரளாவில், பல இடங்களில், ஏன் இந்தியா முழுவதும் 7 நாட்களில் இந்த பாகவத ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுறாங்க. இதுக்கு அர்த்தமெல்லாம் சொல்லுகிறார்கள், ஹோமமெல்லாம் செய்கிறார்கள். பாகவதம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கு. சொல்லப்போனால் சம்ஸ்கிருத மொழி படிக்கணும்னு ஆசை இருந்தால் பாகவதத்துக்காக படிக்கணும். மற்ற கீதை படிக்கிறதுக்காக கூட சம்ஸ்கிருதம் படிக்காட்டி பரவாயில்லை. இந்த பாகவதத்தை ஒருத்தர் ரசிக்கணும் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதம் படித்தாத்தான் ரசிக்க முடியும். ஏன்னா பாகவதம் சம்ஸ்கிருத மொழியில் படித்தாத்தான் இதனுடைய மகிமை தெரியும். மற்ற பாஷையில் அதை எடுத்து புரிய வைக்கலாம், விஷயங்களை சொல்லலாம், கருத்துக்களை சொல்லலாம். அதை நாம் நேரடியாக அதை ரசிக்கணும், உணரணும்னு சொன்னால் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டு இந்த ஸ்லோகம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அது புரிகிற மாதிரி தெரியும், அது அதனுடைய மகிமை தெரியும். எப்படியெல்லாம் பாஷைகளை இந்த கவிதை நடைன்னு சொல்கிறோமே, அந்த இலக்கிய நடை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது அந்த தெய்வீகமான இலக்கிய நடை அது சொல்லணும். என்ன நிறைய பேர் சும்மா இலக்கியம்னு விடுவாங்க. அந்த தெய்வீகம் ததும்புற அந்த இலக்கிய நடை ரொம்ப அழகான ஒரு சிறப்பு இந்த பாகவதத்துக்கு. இதில் பல பிரதானமாக பக்தியாக இருந்தாலும் சாஸ்திரங்களுடைய முக்கியமான நோக்கம் ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை தருவது என்று இருப்பதால் ஆங்காங்கே முக்கியமான இடங்கள்ல வேதவியாசர் வேதாந்தத்தையும் வச்சிருக்கார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ல வேதாந்த சாஸ்திரங்களை வச்சிருக்கார். கடவுளும் நாமளும் வேற வேறேன்னு சொல்றதுதான் பொதுவா பக்தின்னு நம்ம சொல்றோம். கடவுளும் நாமளும் ஒண்ணுன்னு சொல்ற போர்ஷன் எல்லாம் ஞானம்னு சொல்றோம். ஞாபகம் வச்சு ஒரு புரியறதுக்காக சொல்றேன். பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் ஞானம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த இடத்துல வேதவியாசர் வேதாந்தத்தை சில இடங்கள்ல முக்கியமா வைத்திருக்காரு நான் சொல்றேன்னு சொன்னா பக்தி தான் அதிகமா சொல்லப்படுகிறது. பக்தி சொன்னா நீங்க சாதாரணமா புரிந்து கொள்ள வேண்டியது பகவான் வேற, நான் வேற, அவர் எல்லாம் தெரிந்தவர், நான் சிறிய அறிவு படைத்தவன் சொல்லி அவர்கிட்ட பணிவோட இருக்கிறதுங்கிறது பக்தி. இறைவனும் நானும் வேறு அல்ல, ஒன்றே, அப்படிங்கிறது தான் ஞானம்னு பேர். அந்த மாதிரி போர்ஷன் தான் மோட்சத்தை கண்டிப்பா கொடுக்குங்கிறது எல்லா சாஸ்திரங்களுடைய சித்தாந்தம். பக்தி ஞானத்தை கொடுக்கறதுக்கு நம்மளை பக்குவப்படுத்துமே தவிர ஞானம்தான் முக்தியை கொடுக்கும். ஆகையினால பக்தி ஞானத்தின் வாயிலாக முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதான் சாஸ்திரத்தினுடைய சித்தாந்தம். அதை மறக்காம வேதவியாசர் சில இடங்கள்ல வேதாந்தத்தையும் வச்சிருக்கார். அதுல ஒரு பகுதியை தான் நம்ம படிக்க போறோம். படிக்கிற போர்ஷன் முழுவதும் வேதாந்தம். அது மாத்திரமல்ல, ஜீவாத்மா பரமாத்மாவேதான், பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மா என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதை கிருஷ்ணரே சொல்ல போகிறார். ஆகையினால அந்த போர்ஷனை தான் நம்ம படிக்க போறோம். நாம படிக்கிற இந்த பாகவத்தில் இருக்கிற இந்த பகுதி ஹம்சகீதைன்னு
அழைக்கப்படுகிறது. இந்த நாம் படிக்கிற இந்த புஸ்தகத்திலையும் ஹம்சகீதை ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறது. பகவானே ஹம்ச வடிவத்தில் உபதேசம் பண்ணினத்தினால இதுக்கு ஹம்சகீதைன்னு பேர். இந்த ஹம்சகீதைன்னா என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த ஹம்சகீதை பாகவதத்தில் எங்கே வருதுங்கிறத முதல்ல சொல்கிறேன். பாகவதத்தில் 11வது ஸ்கந்தம். ஸ்கந்தம் சொன்னா தனித்தனி செக்ஷன் இருக்கு. சாப்டர்ஸ்னு போடலாம். சாப்டர்ஸ் அதுல ஒரு ஸ்கந்தத்திலையும் நிறைய அத்தியாயங்கள் இருக்கு, செக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்கந்தம் ஸ்கந்தம் சொன்னா பொதுவாக கிளைக்கு பேர். ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்க, அதுல இப்படி வர்றதுக்கு பேர் ஸ்கந்தம்னு பேர். அந்த அதுல தனித்தனியா குட்டி குட்டி கிளைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் அத்தியாயங்கள் மாதிரி பாகவதத்தில் நிறைய ஸ்கந்தங்கள்லாம் இருக்கு. அதுல 11வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயத்தில் இது இருக்கு. பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயத்தில் இருக்கு. இந்த 11வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்திலிருந்து 24வது அத்தியாயம் வரைக்கும் ரெண்டு விதமா சொல்றேன். 11வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயம் ஹம்சகீதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இன்னொரு விதமாகவும் சொல்ல போறேன். இந்த 11வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்திலிருந்து 24வது அத்தியாயம் வரைக்கும் ஒரு போர்ஷன், அதுக்கு பேரு உத்தவ கீதான்னு பேர். உத்தவ கீதா. அந்த உத்தவ கீதாவில் ஒரு போர்ஷன் ஹம்சகீதா. பாகவதம், பாகவதத்துக்குள்ள உத்தவ கீதா, உத்தவ கீதைக்குள்ள ஹம்சகீதா. 11வது அத்தியாயம் 6வது அத்தியாயத்திலிருந்து 24வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிற பகுதிகளுக்கு பேரு உத்தவ கீதா. இந்த உத்தவ கீதாவை பத்தி நான் ஒரு கதை சொல்றேன், கருத்து சொல்றேன். அதுக்கப்புறம் ஹம்சகீதாவுக்கு போகலாம். உத்தவர் என்பவர் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மிக நெருங்கிய உறவினர். அது மாத்திரமல்ல, ரொம்ப ரொம்ப நண்பர்கள். அவங்க ரொம்ப மனசு விட்டு பேசி கூடிக்கிறவங்க, மனம் விட்டு. அர்ஜுனனை விட நெருக்கமானவர்னா பார்த்துங்களேன் உத்தவர். ஏன்னா ஒரே ஃபேமிலி, சொந்தக்காரர், அதே சமயம் ரொம்ப ரொம்ப மனம் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நண்பராக இருந்தவர் உத்தவர். அது மாத்திரமல்ல, பரம பாகவதர்கள் அவரும் ஒருத்தர். பகவானை பக்தி பண்ணி உயர்ந்த நிலை அடைந்த பாகவதர்கள் அவரும் ஒருத்தர் உத்தவர். இந்த உத்தவருக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ண போர்ஷனுக்கெல்லாம் உத்தவ கீதான்னு பேர். எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் உபதேசம் பண்ணதை பகவத்கீதைன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த இடத்துல உத்தவருக்கு கிருஷ்ண பரமாத்மா செஞ்ச உபதேசத்துக்கு பேரு உத்தவ கீதான்னு பேர். கிருஷ்ணர் எப்படி உபதேசம் பண்ணார் என்னங்கிற விவரத்தை சொல்றேன். ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் பரமாத்மாவினுடைய அம்சமாக இருந்ததுனால, அம்சம்னா பரமாத்மாவே தான், அப்படி இறைவனுடைய அவதாரமாக இருந்ததுனால அளப்பரிய லீலைகள் எல்லாம் அவர் பண்ணினார். இதெல்லாம் பண்ணின உடனே அவர் பிறந்த அந்த யாதவ வம்சத்துக்கு ரொம்ப கர்வம் வந்துடுச்சு. ரொம்ப அரகண்ட் ஆயிட்டாங்க. அவங்க ஃபேமிலியில இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு தெரிஞ்சதுனால, எப்பவுமே அப்படித்தானே, இன்னொருத்தன் பேர்லயே வாழ்க்கையை ஓட்டிட்டு போறதுங்கிறது நிறைய பேருக்கு பழக்கமான விஷயம். நேம் டிராப்பர்ஸுங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பேர் நேம் டிராப்பர்ஸ் தான். எப்படின்னா, தங்களுக்கு ஒன்றும் மகிமை இல்லைன்னா இன்னொருத்தனை டிபெண்ட் பண்ணி அவனை பற்றியே சொல்லி கிள்ளி, அவன் கூட நான் போனேன் வந்தேன் அப்படியே சொல்லி சொல்லி இது பண்ணிடுறது. எல்லாருக்கும் தனித்தனி மகிமை இருக்கு, அது அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. உபனிஷத் சொல்லுகிறது ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா, அழகா சொல்லுகிறது. நம்ம எல்லாருமே பிரம்மஸ்வரூபம்,
நித்திய சுத்த புத்த பூர்ண பரிபூர்ண ஸ்வரூபம். நமக்கு இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி அவங்களால நமக்கு மகிமை அப்படின்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்ல, அது சொல்லலாம், குரு பக்தி அதுல சொல்லலாம், அது வேற விஷயம். அது கர்வம் ஆயிடக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் இந்த கிருஷ்ணருடைய ஃபேமிலிக்கு ரொம்ப கர்வம் வந்துடுச்சு. இந்த கர்வம் வந்ததுனால அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் மோசமா போக ஆரம்பிச்சது. எப்பவுமே பணபலம் பதவி பலம் இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னா புத்தி தடுமாற ஆரம்பிச்சிடும். பணம் அதிகமானாலோ வேற ஏதாவது, நமக்கு நிறைய பேர் நமக்கு ஆள் இருக்காங்க, நான் விரல சுண்டு விரல அசைச்சா போறோம், தமிழ்நாடே என் காலடியில், அப்படியெல்லாம் சொல்ற போது நம்ம அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி புத்தி எல்லாம் வந்ததுன்னு சொன்னா தலையில ஏதோ தகராறுன்னு அர்த்தம். அது இருக்கலாம், இருந்தாலும் நம்ம அப்படி நினைக்க கூடாது. ஜனங்களே நம்மளுக்கு வேண்டியவங்களா இருந்தாலும் நாம எப்பவும் பகவான் கிட்ட தான் இருக்கணும். இந்த உலகம் முழுவதும் நம்ம கிட்ட இருந்தா கூட நாம எப்பவும் பகவான் கிட்ட தான் இருக்கணும். அது இல்லாம எல்லாம் எனக்குத்தான், என்னுடைய மகிமை எல்லாம் சொல்லி கர்வப்பட்டு இந்த கிருஷ்ணருடைய குடும்பம் நிறைய அட்டுழியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது. கிருஷ்ணருக்கு தெரியும் என்ன பண்ண முடியும். இது ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. கிருஷ்ணனுடைய குழந்தைங்களே அப்படி இருந்தாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், பகவானுடைய குழந்தைங்களே இப்படி இருந்தா நம்ம இதெல்லாம் பரவாயில்லை அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஒரு சமயம் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக சப்த ரிஷிகள்லாம் வந்தாங்களாம். அந்த சமயம் கிருஷ்ணருடைய பையன் ஒருத்தன் சாம்பன்னு பேரு, அவன் அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த ரிஷிகளை எல்லாம் கேலி பண்றதுக்காக வேண்டி, ஏன்னா ரிஷிகளே பகவானை பார்க்க வர்றாங்கன்னா எங்க கிருஷ்ணர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும், அப்படி ஒரு எண்ணம். ஆகையினால இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இரும்பு உலக்கையை மடியில கட்டிட்டு பெண் வேஷம் போட்டுக்கிட்டு, இந்த கிருஷ்ணரோட பையன் சாம்பன் அவன் ஒரு பெண் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ரிஷிகளை போய் நமஸ்காரம் பண்ற மாதிரி பண்ணி, சுவாமி கர்ப்பமாக இருக்கா இந்த பொண்ணு, இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேலி பண்ணாங்க ரிஷிகளை. அவங்க சொன்னாங்க அது என்ன இருக்கோ அது கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அதுதான் நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாம இல்லை, நீங்க என்ன கர்வத்தினால இந்த காரியத்தை பண்ணீங்களோ அந்த இரும்பு உலக்கையே உங்களுக்கு சத்ருவாக நீங்க எல்லாரும் அதனாலதான் அழிஞ்சு போவீங்க உங்க வம்சமேன்னு சொல்லிட்டாங்க. உங்க வம்சமே அதனாலதான் அழியும்னு சாபம் கொடுத்துட்டாங்க அந்த ரிஷிகள்லாம். இது அப்புறம் தெரிஞ்சப்பறம் வருத்தப்பட்டாங்க. நிஜமாகவே அவன் பிரெக்னன்ட் ஆயிட்டான், இரும்பு உலக்க பிறந்தது, அதை கொண்டு போய் சமுத்திரத்தில் போட்டாங்க. அது ஒரு மீன் சாப்பிட்டது, அந்த மீனை ஒருத்தன் அறுத்தான், அதில் கொஞ்சம் துண்டுகள்லாம் விழுந்தது, அதெல்லாம் கோரப்புல்லா வளர்ந்தது. அந்த புல்லா எடுத்து தான் ஒருத்தரும் வெட்டிக்கிட்டு இறந்து போனாங்க. யாதவ வம்சமே அழிஞ்சுது. இது பாகவத்தில் வருது இந்த கதை. நான் அந்த கதையை விஸ்தாரமாக சொல்லலை, பாகவத கதை சொல்கிறது என்னோட நோக்கம் இல்லை, ஹம்சகீதா சொல்கிறது தான் என்னுடைய டாபிக். அதுக்கு முன்னாடி சில இதுக்காக சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிகிறது, பகவானே அவதாரம் பண்ணினாலும் ஒரு குடும்பத்தில் மற்றவங்களுக்கு குணம் சரியா இல்லைன்னு சொன்னா அவங்களும் அவஸ்தைப்படணும். அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய குலம் அழியறத கிருஷ்ணர் வரவேற்றார். அதுதான் பெரிய அதிசயம். இவங்க ஆணவத்தினாலே அகங்காரத்தினாலேயும் ரொம்ப திமிர எடுத்து கஷ்டப்பட்டாங்க, அவஸ்தைப்படட்டுனர். அவங்க வம்சம் அழியறத கிருஷ்ணர் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்ததா பாகவதம் வர்ணிக்குது. மரத்துக்கடியில இருந்து கொண்டு அதை பார்த்து கொண்டு எல்லாரும் ஒருத்தர் அடித்து கொண்டு இறக்குறாங்க, கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டு கிருஷ்ணர் அதை சிரித்து கொண்டிருந்ததை வர்ணிக்கிறது பாகவதம். அவ்வளோ அழகா இருக்கு, பற்றி கவலையே வரல. அவர் தான் நயனம் சிந்தந்தி சஸ்திரான்னு சொல்லி வச்சிருக்காரு இல்லையா. எல்லாம் உபாதிகள் தானே அடிச்சுக்கிறது. உபாதிக்கு கர்வம், அதனால உபாதிக்கு சாபம், அதனால உபாதிகள்லாம் அவஸ்தைப்படுறது.
புரியாதவங்க கவலைப்படாங்க, என்னமோ உபாதிங்கிறாரு, ஒரே உபாதியா இருக்குன்னு நினைச்சுறாங்க. இது இந்த நிகழ்ச்சியின் காரணமாக இவங்க வம்சம் அழியறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் எல்லார்கிட்டையும் சொன்னார், நீங்க எல்லாரும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு அழிய போகிறீர்கள். ஆனா ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் போகலாம். போனா நம்ம மனசு கொஞ்சமாவது கடவுள் பக்தியில திரும்பும், பக்தி விஷயத்துல திரும்பும். அப்படி போய் அங்க இருந்து கொண்டு நம்ம நல்ல விஷயத்துல இருப்போம். அப்படி இருந்தாலும் காலத்தை வர்றதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் கிருஷ்ணர். சொல்லப்போனா கிருஷ்ணரே அழிஞ்சது அந்த ஒரு இரும்புனாலதான். அந்த இரும்புல தான் அதை ஒரு வேடன் அந்த இரும்பை அம்புல ஒரு கூரா வச்சு அதை கிருஷ்ணரோட காலில் விட்டு கிருஷ்ணர் இறந்து போனார். ஹோல் கதை உங்களுக்கெல்லாம் பார்த்தா கிருஷ்ணரை பத்தி நாங்க என்னெல்லாமோ நினைச்சிருந்தோங்க சுவாமிஜி, இப்படி எல்லாம் இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். இருக்கிற கதையை எப்படி மாற்ற முடியும்? உள்ளதை சொல்லித்தானே ஆகணும். அப்போ அந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு போலான்னு கிருஷ்ணர் சொன்னார். அந்த க்ஷேத்திரத்துக்கு பேரு பிரபாச க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் நாம எல்லாரும் அங்க இருக்கலாம்னு சொன்ன உடனே இந்த உத்தவருக்கு ரொம்ப வருத்தம் தாங்க முடியல. எல்லாரும் இறக்க போறாங்க. அது மாத்திரம் இல்ல, கிருஷ்ணரை மிஸ் பண்ண போறார். யாரு? உத்தவர். இந்த உத்தவர் பரம பக்தரா இருக்கிறதுனால கிருஷ்ணர்கிட்ட கேட்டார், பகவானே எனக்கு நல்லதெல்லாம் சொல்லு, இத்தனை வருஷமா உன் கூடவே இருந்திருக்கேன், எனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கொண்டார் உத்தவர். அப்படி கேட்டுக்கொண்டதுனால உத்தவருக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணார். அதுதான் 11வது ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயத்திலிருந்து 24வது அத்தியாயம் வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணின போர்ஷன் தான். அதுக்கு பேரு உத்தவ கீதா. எப்போ இவங்கள்லாம் அழியறதுக்கு முன்னாடி பகவானை பிரார்த்தனை பண்றதுக்காக வேண்டி பிரபாச க்ஷேத்திரத்துக்கு எல்லாரும் கிளம்புகிற பொழுது, பிரபாச க்ஷேத்திரத்துக்கு பிரயாணம் பண்ற சமயத்துல ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு உபதேசம் பண்ணதான் உத்தவ கீதா. இந்த உபதேசம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உத்தவரை மாத்திரம் கிருஷ்ணர் சொல்றார், நீங்க பத்ரிக்கு போயிடுங்கிறார். நீங்க பத்ரியில போய் தபஸ் பண்ணி அங்கிருந்து நீங்க பிராணனை விடுங்க, நாங்க எல்லாரும் இங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவரை மாத்திரம் பத்ரிக்கு அனுப்பிச்சிடுறாரு. இதுதான் உத்தவ கீதைக்கு காரணம். இந்த உத்தவ கீதையில ஒரு போர்ஷன் தான் ஹம்சகீதைன்னு சொன்னேன். இந்த ஹம்சகீதைங்கிறது முழுவதும் ஒரே வேதாந்தம், ஞானத்தை பத்தி சொல்லக்கூடிய பகுதி. ஏன் இதுக்கு ஹம்சகீதைன்னு நடுவில் இதுக்கு பேர் அப்படின்னு கேட்டா, சனகாதி முனிவர்களுக்கு மகாவிஷ்ணு ஹம்ச ரூபத்துல தத்துவத்தை உபதேசம் பண்றதாக இதுல சொல்றார் கிருஷ்ணர். ஒரு காலத்தில் நான் சனகாதி முனிவர்களுக்கு ஹம்ச வடிவத்தில் இந்த விஷயத்தை உபதேசம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அப்படி சொன்ன உடனே உத்தவர் கேட்கிறார், நீங்கள் எந்த வடிவத்தில் நீங்கள் உபதேசம் பண்ணீர்களே, எப்போ பண்ணீங்கன்னு கேட்கிறார். அது அவருக்கும் பதில் சொல்றார். அதெல்லாம் நம்ம படிக்கிற போது தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த போர்ஷனுக்கு ஹம்ச கீதான்னு பேர். ஹம்சம் அப்படின்னா அதுக்கு பல பொருள் உண்டு. ஹம்சம்னா அன்னபக்ஷி. அன்னபக்ஷி அன்னபக்ஷியினுடைய ஸ்வபாவம் என்ன சொன்னா, அது தேவலோக பக்ஷி, இந்த லோகத்தில் இருக்கிற பக்ஷி இல்லை. அது ஹம்ச பக்ஷிங்கிறது தேவலோக பக்ஷி. அது என்ன பண்ணுன்னு சொன்னா, பாலையும் நீரையும் சேர்த்து வச்சா நீரை விட்டுட்டு பாலை மாத்திரம் சாப்பிடக்கூடிய ஒரு சக்தி படைச்சது. நமக்கு அது தெரிஞ்சிருந்தா ரொம்ப சௌரியமா இருந்திருக்கும் மெட்ராஸ். நமக்கு அது முடிய மாட்டேங்குது, நம்ம என்னெல்லாமோ வச்சிருக்கோம். ஆகையினால அந்த பாலையும் நீரையும் பிரிக்கிற ஒரு சக்தி அந்த ஹம்ச பக்ஷிக்கு உண்டு. கிருஷ்ணர் இந்த வடிவத்திலேயே சொன்னார்னு வச்சுக்கலாம். ஆனா ஹம்சர்கள்ங்கிறது சன்னியாசிகளுக்கு இன்னொரு பேர். ஹம்சர்கள், பரமஹம்சர்கள் அப்படின்னு சன்னியாசிகளுக்கு ஒரு பேர். சன்னியாசத்திலே நிறைய சன்னியாசம் உண்டு. குட்டீச்சக சந்நியாசம், பகூதக சந்நியாசம்,
ஹம்ச சந்நியாசம், பரமஹம்ச சந்நியாசம் சொல்லி சந்நியாசத்தையே 4 பிரிப்பாங்க. இந்த இடத்துல கிருஷ்ணர் மகாவிஷ்ணு சனகாதி முனிவர்களுக்கு ஹம்ச வடிவத்தில் உபதேசம் பண்ணார்னா, அந்த பக்ஷியாகவே சினிமா நம்ம தான் பார்க்குறோம், பஞ்சதந்திர கதையெல்லாம் நரி பேசிச்சு, புலி பேசிச்சு, எலி பேசிச்சு எல்லாம் படிக்கிறோமே, அது மாதிரி உபதேசம் பண்ணிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். கதை புராணம் தானே, நான் தான் சொல்லிருக்கேன்ல, ஃபேக்ட் அண்ட் ஃபிக்ஷன், மறந்துடக்கூடாது. அதனால அந்த வடிவத்திலேயே சொன்னார்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி இன்னொரு மீனிங் என்னன்னா, இந்த உலகம் நாமரூபம் பிளஸ் சத் சேர்ந்ததுதான். நேம் அண்ட் ஃபார்ம், அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ், பெயர் வடிவங்கள் இருப்பு, இதோட சேர்ந்ததுதான் இந்த உலகம். அறிவாளிகள் என்ன பண்றாங்க, பெயரையும் வடிவத்தையும் நீக்கிட்டு இருப்பை மாத்திரம் அறிவால பார்க்கறாங்க. ரொம்ப முக்கியம் நான் சொல்ற ஒரு வார்த்தை, பெயரையும் வடிவங்களையும் அறிவால நீக்கிவிட்டு இருப்ப அறிவால புரிந்து கொள்றாங்க. ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம், பார்க்கறவனே என்ன பண்றோம், அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிறோம். அவரோட மனசு, அவருடைய உடம்பு, இதை வச்சுட்டு தான் சொல்றோம். ஆனா ஆத்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி, ஒரே ஆத்மா தான், சுத்தமான ஆத்மா. அதை கண்ணால பார்க்க முடியாது, புரிஞ்சுக்கத்தான் முடியும். ஆகையினால என்ன பண்றாங்க மகாத்மாக்கள், பரமஹம்சர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய குணத்தையோ உடம்பையோ பார்க்கறது இல்லை, அவனுடைய தத்துவத்தை பார்க்கறாங்க. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷத்தே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினா. ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற நல்லதை பார்த்தா சுகம், ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற கெட்டதை பார்த்தா துக்கம். நம்ம உடம்பே எடுத்துங்க, அடுத்தவனையும் பார்ப்பாங்க. நமக்கு அடுத்தவங்களை பார்க்கறதான் வேலை. நாம எப்படி இருக்கோம்னு பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சோம்னா அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு நேரமே பத்தாது. நமக்கு அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு நேரம் இருக்காதுங்கிற. நமக்கு தான் நம்மளை பார்க்கறது தான் நேரம் சரியா இருக்கும். நம்ம தான் எப்போ பார்த்தா ஃபெடஸ்டல் ஃபேன் மாதிரி இந்த பக்கம் அந்த பார்த்துட்டே இருக்கோமே. ஆகையினால மனிதன் தத்துவத்தை பார்க்கணும். ஞானிகள் எப்பவுமே தத்துவம் அதத்துவம்னு கலந்திருக்கிற இந்த உலகத்தை, மாயையும் பிரம்மமும் கலந்திருக்கு, சேர்ந்திருக்கு, மாயையை நீக்கி அந்த மறைப்பொருளை பார்க்கிறாங்க. மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே, திருமூலர் சொல்லியிருக்க. இந்த மாயையும் பரம்பொருளும் சேர்ந்திருக்கு, பிரிக்க முடியாதபடி இருக்கு. ஏன்னா பரம்பொருள் நீக்கமறை எங்கும் நிறைந்திருக்கு, அது மாயையும் வியாபிச்சு தான் இருக்கு. அதனால பிசிக்கலா மாயிலிருந்து பிரிக்க முடியாது. பிரம்மத்தை அறிவால பிரிச்சு புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி பாலையும் நீரையும் ஹம்சபக்ஷியானது பிரிக்கிறதோ அது பிசிக்கலா பண்ணுகிறது. அதே மாதிரி ஞானிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல கடவுளையும் அந்த வேறாக இருக்கக்கூடிய மாயையும் பிரித்து புரிந்து கொள்ளுகிறார்கள். புரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸ்தித பிரஜா, அவங்களுக்கு தான் பிரம்மவித்துன்னு பேர். அதனாலதான் அவங்களுக்கு சாதாரண ஹம்சர்கள் அவங்களுக்கு பேரு பரமஹம்ச. ஹம்சோ ஹம்ச பரமஹம்ச, ஹம்சோ ஹம்ச சோஹம் ஹம்சா சொல்றோம். பரமஹம்ச, பரமஹம்சான்னா அன்னபட்சி, அது பிசிக்கலா பிரிக்கும். பரமஹம்சன்னா ஞானிகள், சன்னியாசிகள் அர்த்தம். சன்னியாசின்னா என்ன அர்த்தம், நாம ரூபத்தை சன்னியாசம் பண்ணி சத்தோட நிற்கிறவனுக்கு பேர் தான் சன்னியாசின்னு பேர். நாம ரூபத்தை சன்னியாசம் பண்ணணும், உபாதியை சன்னியாசம் பண்ணணும். அதுக்கு காஷாயம் போடுறது மாத்திரம் இல்லை, அறிவுனால பண்றது. காஷாயம் அதுக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். காஷாயமே ஞானத்தை கொடுக்காது, காஷாயமும் ஹெல்ப் பண்ணும். ஆக ஞானத்தோட இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ அந்த உபதேசம் அது மூலமா பண்ணதுனால இங்க ஹம்சஹாங்கிற கீதைக்கு அர்த்தம் ஒரு துறவி சொன்ன உயர்ந்த மொழி அப்படின்னு அர்த்தம். துறவியின், ஒரு பரமஹம்ச துறவியின் உயர்ந்த கூற்றுக்கள்
ஹம்சகீதை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் ஹம்சகீதைக்கு முகவுரை. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு உபதேசம் பண்ணதுல 6 அத்தியாயத்துல 24 அத்தியாயம் வரைக்கும் உத்தவ கீதை, அதுல ஒரு போர்ஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுவும் இதுல மொத்தம் 42 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 42 ஸ்லோகங்களையும் நாம இன்னும் ஒரு கிளாஸ் போச்சு, இன்னும் 15 கிளாஸ் நாளைக்கு விரிவாக பார்ப்போம். காலம்பரை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.